ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம மொபைல் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் பே அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் செகண்டாக ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஃபோன் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் இப்போது நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த மெயில் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகிட்டு என்டர் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் அண்ட் கூகுள் பின் இது வந்து ரெண்டுமே செக்யூர் தான். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்த உடனே ஆட் எ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் பேடிஎம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அப்படின்னு டைப் பண்ண உடனே அந்த பேங்க் வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்து முடித்த உடனே உங்களுக்கு மறுபடியும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் பாக்ஸ் வந்து மறுபடியும் வரும். அதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து முடித்த உடனே உங்களுக்கு மொபைல்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் போகும். அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வராது. அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் நம்பர்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது லாஸ்ட்டு 6 டிஜிட் கேட்பாங்க. அந்த 6 டிஜிட்டை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்த உடனே என்டர் யுவர் யூபிஐ பின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட யூபிஐ பின்னை நீங்கள் என்டர் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்து கேட்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்காக. ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் வந்து என்டர் பண்ணால் போதும். இப்போ என்னோடய யூபிஐ பின்னை நான் என்டர் பண்ணிக்கிறேன். உங்களோட யூபிஐ பின்னை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்த பிறகு உங்களோட யூபிஐ பின் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்க முடியும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செக் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா உங்களோட பின் வந்து கேட்கும். அந்த பின்னை என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை வச்சு ஒருத்தருக்கு மணி சென்ட் பண்ணுறதோ மணி ரிசீவ் பண்ணுறதோ ஈஸியாக பண்ணிக்க முடியும். அண்ட் மோர் உங்களோட ஃபோன் ரீசார்ஜ், டேட்டா, டிடிஹெச், கேஸ் பில்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் பே பண்ணும்போது ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக கிடைக்கும். நான் இந்த மாதிரி நிறைய பே பண்ணி எனக்கு நிறைய அமௌண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 503 ருப்பீஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த கூகுள் பே மூலிமா. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற அப்ளிகேஷனையும் நான் வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது, எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத அப்லோட் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனும் இல்லைனாலும் வேறு அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.